பா பா ஏய் என்ன அந்த பக்கம் போயிருங்க வாங்க 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 இப்படி வாங்க. மாட்டை அவுத்தானுங்களா இல்லையானே தெரியல. மாடு மேப்புக்கு போடனாக்கா அப்புறம் எப்படி என்னடா இது எங்கே தான் மேய்க்கிறேன் அவன் மாட்டை. ஹாய் பா 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 நம்ம பையன் அடா பாவி மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமே தெரியாதுங்கிறான் ஆளு. டேய் வச்சுக்கலையே காலங்காத்தால மாட்டை ஓட்டி போன்னு எங்கள் அப்பா அமுச்சு விட்டுறான். ஆனால் கஞ்சி கூவ எதுனா எத்தனை வந்து தரணும் அவனுக்கு எதுனா எண்ணெய் இருக்குதா? மாடாவது பில்லு துண்டு போயிச்சுக்குது. நான் எதை துண்டுறது? கட்ட எங்கே போற? ஏன் நான் எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனோமா? ஏய் கரண்ட் பில்லு தானே கட்ட போறா? டேய் கருவாட்டு முஞ்சியா என்னமோ கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி ஒரு பந்தா காட்டுற. அப்படியே போட்டேன்னு வச்சுக்க. ஏன் பேபி போட போற? கையில் கூட சாப்பிட்டு போயிடுறா. ஏய் நான் சொன்னது அது இல்லை, வேற வேற. அப்போ தட்டி எடுத்துன்னு வருவா. தகராது பண்ணலான்னு பார்த்தா தட்டு எடுத்துன்னு என்ன கட்ட தட்டு எடுத்துன்னு வந்து வீடு வீடாக பிச்சை எடுக்க போறியா? டேய் எச்ச ஒன்ன மாரி என்ன வேலை வெட்டி இல்லாத பார்த்தியா? என் வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்ட போறேன்டா. கண்ட்ரி ஃப்ரூட் எதுக்குடா வண்டி நிறுத்தின? வாழைக்கா வாயா? வாழைக்கா வாயாவா? சரி சரி நீ போயிட்டு கரண்ட் பில் கட்டுவா, நான் பார்த்துக்கிறேன். என்னத்த நீ பார்த்துக்கிற? போயா, நான் பார்த்துக்கோ. என் வீட்டை கரண்ட் பில் கட்ட போறேன். போடா கண்ணு போ. வாழைக்கா வாயனா நீயே ஞாபகப்படுத்திட்டா. உன் வீட்டுக்கு பின்னால 2 வாழை மரங்குது இல்ல, அது நீ போயிட்டு வந்து பாரு அது இருக்குதான்னு. பரவாயில்லையா, நல்ல பொறுப்பான புள்ளி ஆகி போச்சா. உதவாத புள்ளியா இருக்குன்னு நினைச்சேன். மனு மாட்டு நல்லா மேய்தா? அதை மேய்ஞ்சிக்கிட்ட பாக்குறது தெரியல. ஆமா 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 சரி, ஒரு முக்கியமான வேலைக்கு. என்ன முக்கியமான விஷயம்? அதாவது ஒரு இடத்துல ஆட்டியை போட போறோம். ஆட்டியை போட்டோமா எத்தாந்து வித்தமா துட்ட பார்த்தோமான்னு இருக்கும். அப்படின்னா பொருள் அது முக்கியமான பொருள். நம்ம மாட்டை பத்தி நீ கவலைப்படாத. நம்ம மாடு எப்போ இருந்தாலும் 6 மணி ஆனாக்கா ஓட்டை தேடி வந்துடும். நீயா கவலைப்படுற? 6 மணிக்கு மேல நம்ம பால் கறந்துக்கலாம். இப்ப இந்த வேலையை முடிச்சிடலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருக்கின் நீதி அணையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் கலங்காதே. அது பொருளைனா கருப்பு பூனை. ஏய் அது கருப்பு பூனை இல்லடா, அது காட்டு பூனை. வாடா போய் பிடிக்கலாம். அத்த டேய் காத்து நில்றா. சொல்றா சொல்லியா? எங்கடா போற? கடல்ல தண்ணி ஊத்திருச்சான், அதான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து போய் ஊத்திட்டு வரலான்ட்டு போறேன். யார் இருந்தாலும் காலங்காத்தாலு. மவனே பாத்தியா மவனே, அவங்க மாமா இப்பதான் கலாய்ச்சிட்டு போனான். பதிலுக்கு இவன் வந்து கலாய்க்கிறான். நம்ம எதுனா செஞ்சிடலாமாப்பா? செய்யறதான் சரிங்கோ, பிரியாணி செய்யுங்க. எனக்கு லெக் பீஸ் மட்டும் கொடுத்துருங்க, ரொம்ப பிடிக்கும். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கே மறந்துருச்சா? திட்டு போயிருந்தாடா நீ. மவனே பாடுறா. ஏய் அவர் ஒன்னா நீ அப்படி சொல்லலாம், நான் யாருன்னு தெரியல. நல்லா தெரியுமேப்பா. சொல்றா நான் யாருன்னு. கொப்பன் திருடன், நீ திட்டு பையன் புள்ள. இத போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நான் போய் மாட வைக்க போறேன்னா மவனே நில்றா. அவனை ஒரு கை பார்த்தேன்டா நீ. ஏன்டா ஒரு கை பாக்குற? அதான் 2 கை இருக்கடா, 2 கையும் பாடுறான். இங்க பாரு, காலு கூட இருக்கு, காலையும் பாடுறான். ஏய் போடா வந்து நான் அடிப்பேன் உன்னை. டேய் என் மவனை அழ வச்சுட்டு இல்ல நீ, உன்னை சும்மா விட மாட்டா. இப்ப எங்க போறேன்னு சொல்றா? நான் கடலுக்கு போலான்னு தான் பார்த்தேன், ஆனா ஆத்துல அதிகமா தண்ணி வருதான், அதான் அளந்து பார்த்துட்டு வரலான்ட்டு இப்ப போறேன். போயிட்டு எப்ப வருவேன்? போயிட்டு இப்ப கூட வந்துடுவேன், இல்ல நாளைக்கு வருவேன். வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன், ஆனா 1/2 மணி நேரத்துல வருவேன். பைத்தியமாயவன் 1/2 மணி நேரம்னு முதலே சொல்ல வேண்டியதானடா. இப்படி அப்படி போட்டு குழப்பிட்டு போறியா லூஸ் ஆகுவேன். டேய் மௌனே, டேய் மௌனே, டேய் மௌனே மௌனே நில்றா. எப்பறா என்னையா திருப்பி அய வைக்கிறதுக்கு கூப்பிடுறியா? ஆம்பளை பிள்ளைங்கள அயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உனக்கு பிறந்ததுல இருந்து நான் அயது இருந்தாங்கிறேன். நான் திருப்பி அய வைக்கலான்னு பாக்குறியா? மறுமண்டல ஏது மறுமண்டலா? ஏய் 1/2 மண்டல் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அது என்னடா மறுமண்டல? நீ இன்னும் ஒன்னாலும் என்னை திட்டியும் போ. ஒன்னே ஒன்று மாட்டம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அவங்க மாமா கலாச்சத்துக்கு வாழைக்காய் மட்டும்தான் வெட்டலான்னு பார்த்தேன். இவன் கலாச்சத்துக்கு மொத்த மரத்தையும் வெட்டலாம். வாடா
எப்பா வெட்டுறதான் வெட்டுற நல்லா தடி மரமா வெட்டு அப்பதான் நம்ம வீடு கட்டுறோம்ல அதுக்கு கதவு போட முடியும். டேய் எப்படா கது போட முடியும் வாழை மரத்தில் போய்? என்ன பண்ணி கேக்குற? பனை மரத்துல கதவு போடுறீங்க, தென்னை மரத்துல கதவு போடுறீங்க, எல்லா மரத்துலயும் கதவு போடுறீங்க, வாழை மரத்துல போட முடியாதா? என்ன கதவு போட முடியாது நீ ஏமாத்த பாக்குறியா? என்னால ஏமாத்த முடியாது தெரிஞ்சுக்கோ. டேய் மௌனே இருடா, நான் வெட்டி தரேன், நீயே பார்த்து 4க்கு 4 கதவு போட்டுக்கிட்டா. மௌனே பார்த்து வாடா, பார்த்து வா. யோ நைனா ஆ இவ்வளவு தூரம் வந்துட்டுமே வெட்டுறது கத்திய கத்தி தானே பேபியா கொக்கா? பரவாயில்லையா சோக்கா கத்தி வச்சுக்கிற பின்னாடி சரிவியா? மௌனே இந்த கத்தி வேலை செய்தோ இல்லையோ அப்பா புத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். வா போலாம். சரி, வெட்டு. யோ என்னையா வெட்டுற முடியா? நான் வெட்டுறேன். வேறியா இப்படி வெட்டினாயா? தூக்குடா அப்படியே. அப்படிக்கா போட்டு எடுத்து போயிடலாம்யா. அப்படியே போடு போடு போடு. இந்த பக்கம் தூக்கு. மௌனே சீக்கிரமா தூக்குடா. என்னடா இது வெட்டிட்டா தூக்க முடியல. சரியான வெயிட் ஆகுதுப்பா. நம்ம வெயிட்டா அப்படியே தூக்கின்னு ஓடி. ஏதியா வாழை மரம் எங்க ஏத்திட்டு போறீங்க? உங்க வீட்டுல இருந்தா போடா போயா. எங்க வீட்டு வாழை மரமா? மாமா 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 மாமா. ஏய் என்னடா கத்தின்னு வர? எது கத்தின்னு வரேனா? கற்பூரவள்ளி வாழை மரத்தை பேபி அந்த பேயும் கடத்திட்டு போறாங்க. என்னடா சொல்ற? சீக்கிரமா வாழை மரத்தை வெட்டி போயிட்டானா? இதுக்கு தான் கரண்ட் பில் கட்டுவானா? ஐயோ அப்பா என் மரத்தை போய் பார்க்கறேன். மரம் போச்சு போச்சு. டேய் மச்சான் பாருடா டேய். ஆண்டா டேய் ஒரு மரத்தை வெட்டிக்கிறானுங்க. இங்கதான் இந்த சைடுல போய் பாரு. டேய் இப்படி தாண்டா தூக்கி வைக்கிறானுங்க. ஐயோ இந்த பக்கம் போனானுங்க. வா 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 வா. என்னடா எவனுமே காணோம். வாழை மரத்தை விட்டீங்களாடா நீ உங்க அக்காவும். ஏன்டா இப்படி பண்றீங்க? வாடா இன்னைக்கு அவளை வச்சுக்கிறேன். வாழை மரம் போச்சு. வாழை மரம் வாழை மரம் தானே போச்சு. இந்த ஆளுக்கு வாழ்க்கையே போன மாதிரி ஃபீல் பண்றாரு. மௌனே இடிக்குதா? ஆமாயா ரொம்ப இடிக்குது. மௌனே பாத்துடா கொலை இடிக்க போதே. கொலை இடிக்குதா? யோ யோ இதுல எங்க கொலைக்குது? என் தொப்பத்தான் இடிக்குதுன்னு சொன்னேன். அப்ப இவ்வளவு நேரம் உன் தொப்பை தான் இடிக்குதுன்னு சொன்னியா? ஆமா. நான் கொலை இடிக்குதுன்னு நினைச்சேனடா. மௌனே என்னடா இது நேத்து கூட பாத்துனடா. கொலை இல்லையா? இன்னைக்கு கொலை இல்ல, இன்னைக்கு ஒரு கொலையா ஓய்ப்பது பாருடா. ஐயோ என்ன விட்டுரு நான் ஓடிடுறேன். ஏய் வாடி எங்க நிக்கிற வாடி. எதுக்கு இப்ப ரோட்ல இருந்து கத்திட்டு இருக்கீங்க? நான் ஏன் கத்துறேன்னா நான் மாடு இல்ல அப்படிதான் கத்துவேன். அல்ல உன் தம்பி கிட்ட கேளு. அவன் என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணானா உங்க 2 பேரும் தானே வாழை கொலையும் வாழை மரத்தையும் பார்த்துக்க சொன்னேன். இந்த பேபி பச்சைகளையும் வாழை மரத்தை வெட்டி தூக்கி போயிட்டாலாம். இவன் தான் சொன்னான். வந்து பார்த்தா வாழை மரம் காணும் ஒண்ணு, 2 கொலையும் காணும். கொலைய கண்ணு ஏன் நீ ஆச்சரியப்படுற? உனக்கு நான் கிடக்குது அப்படிதான் பேசுவ. தண்ணி ஊத்தி நான் தானே வளர்த்தேன். வெட்டி சாப்பிட்றது மட்டும் நீ உன் தம்பியும் தம்பி ஒரு பழம் சாப்பிட்றா சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றான்னு சொல்லுவேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சும்மா நாய் மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நான் வெட்டி உள்ள வச்சிட்டேன் அப்பயே. வெட்டி உள்ள வச்சியா? என் பண்ணட்டு அதெல்லாம் கத்தா செய்வா. பாத்தியாடா உங்க அக்காவை? அப்பா போய் சாப்பிடலாம். யாருக்கு? அது என் தம்பிக்கு இன்னும் பழுக்கல. கஷ்டப்படுறது நானு. அப்படியே பின்னாடியே வந்து சாப்பிட வந்துரு. அக்கா எல்லா பழமும் எனக்கு கொடுக்காதக்கா, மாமாவுக்கு கொடு. மாமா பாவம். மாமா பாவமா? ஓ மக்களே நல்லா பாருங்க. அதுதான் ஒரே ஊர்லயும் ஒரே தெருவிலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. மச்சான்னு ஒருத்தன் வந்தா மலை ஏற மட்டும் உதவ மாட்டான். இது போல நம்மள மண்ணை கவும் வைப்பான். காலைல சாப்பாட்டுக்கு வந்துடுறான், மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுறான், நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துடுறான். அது வேற. மாமா ஓன் ட்ரெஸ் நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டுடுறான். ஏன்டா இப்படி பண்ற? போய் என்ன மிச்சி மீதி போட்டு சாப்பிடுவோம்.